அடுத்த நாள் இவனது அப்பா பேங்காக்கில் இருந்து கிளம்பி சென்னை வருவதால் விஜய், அவனது அம்மா மற்றும் இரு தம்பிகள் அவனது அப்பாவை அழைத்து வர விமான நிலையம் சென்றனர். விஜய்க்கு என்னதான் அப்பாவை பிடிக்காது என்றாலும் ஏதோ ஒரு ஓரத்தில் பாசம் இருந்தது. இன்னொரு புறம் நாம எதுவும் பிடிமானமே இல்லாமலேயும் இருக்கோம். தம்பிங்க 2 பேரும் வேற நாம எப்படா ஒழிவோம்னு காத்திருக்காங்க. கல்யாணம் வேற ஆகல. நம்ம சமூகத்துல ஏற்கனவே எல்லாரும் பெரிய பெரிய கோடீஸ்வரனுங்க. அப்பா இல்லைன்னு தெரிஞ்சா நம்மளை மதிக்கவே மாட்டானுங்க என்றபடி அவனுடைய மனதிற்குள் யோசித்து கொண்டிருந்தான். இப்போது அவனுடைய அப்பா ஏர்போர்ட்டிலிருந்து வெளிவருவதை கண்டான். அவருடைய உருவம் அவனுக்கு அருகில் தென்படத் தொடங்கியதும் அவனையும் அறியாமல் அவனுடைய கண்களில் நீர் கோர்க்க தொடங்கியது. அவனது அப்பாவிடம் அதனை காட்டாதவாறு கண்களை துடைத்து கொண்டான். அவனது அம்மா அவரை கண்டதும், ஐயோ பாப்பேனான் ஆயிடுச்சே, வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம் என அழத் தொடங்கினாள். விஜய் அப்பாவுக்கு அருகில் சென்று பேசாமல் நடப்பதை பார்த்து கொண்டான். அவர் இவன் மீது பாசமே இல்லாத காரணத்தால் மற்றும் சிறிய வயதில் அவனை மிரட்டி கொண்டும் இருந்ததால் அவரை அப்பா என்று கூப்பிடுவதையே வெறுத்து மறந்திருந்தான். அப்பாவின் நண்பர் முனிரத்னம் இவர்களிடம், நாளைக்கு காலையில எல்லாம் டாக்டர் தனிகாச்சலத்தோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே கிடைக்காது. அதனால காலையில 10 மணிக்கெல்லாம் ராமச்சந்திரா வந்துடணும், என்ன புரிஞ்சுதா என்றார். மேலும் விஜயின் அம்மாவிடம், விடுங்கம்மா, அழாதீங்க, அவர் தான் பத்திரமா வந்துட்டாரேம்மா, நாங்க தான் அவரை பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டோமே, அதனால இனிமேல் ஆக வேண்டியதை பாருங்க என்றார். இப்போது இவர்கள் அனைவரும் அவனது அப்பாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றனர். அவனது அப்பா வீட்டிற்குள் நுழைந்ததும் அவர்கள் வளர்த்து வந்த நாய் டிம்மி அவனது அப்பாவை பார்த்த சந்தோஷத்தில் துள்ளி குதித்து அவரது கால்களை வருடத் தொடங்கியது. அவனது அம்மா அப்பாவிடம், பாருங்க, இந்த நாய்க்கு கூட எவ்வளவு அறிவு, நீங்க எப்போ ஐசியூல சேர்ந்தீங்களோ அப்போலிருந்தே ரொம்ப சோகமாகி சரியாவே சாப்பிடல, இப்பதான் ரொம்ப சந்தோஷமா குதிக்குது என்றாள். அவனது அப்பா, டேய் டிம்மி, போதுண்டா, நக்காத, போய் பாலை குடி என்றதும் வேகமாக சென்று அதனுடைய தட்டில் வைத்திருந்த பாலை விருட் விருட் என்று சத்தத்துடன் குடித்தது. அடுத்த நாள் காலை விஜயையும் அழைத்து கொண்டு அவனுடைய அப்பாவுடன் ராமச்சந்திரா சென்றடைந்தனர். டாக்டர் பரிந்துரைத்த பல்வேறு டெஸ்டுகளையும் இசிஜி எக்ஸ்ரேவையும் மேற்கொண்டனர். அனைத்தையும் பார்த்த டாக்டர், ஹார்ட்ல பிளாக் இருக்கு, ஆனா பயப்பட தேவையில்லை, இப்போ ரொம்ப நவீன முறை இருக்கிறதால இதை ஆன்ஜியோ முறையில் சரி பண்ணிடலாம், என்ன செலவு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் ஆகும் என்றார். இவர்களும் சரி என்று மருத்துவமனையில் அட்மிட் ஆனார்கள். விஜயுடைய அப்பாவிற்கு அந்த மருத்துவமனையில் பலருடன் பழக்கம் இருந்ததால் இவர்களுக்கென்று தனியாக விஐபிகள் மட்டும் தங்கும் தனி அறை ஒதுக்கப்பட்டது. அவ்வறை மிகவும் பரந்து விலாசமாக உயரக டிவி, ஃப்ரிட்ஜ், பார்க்க வருபவர்கள் உட்காருவதற்கு பெரிய சோஃபா மற்றும் குளிர்சாதன வசதிகளுடன் அமைந்திருந்தது. இவர்கள் மூவரும் அந்த அறைக்குள் நுழைந்ததும், என்னடா இது, ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோமா இல்லனா ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்க வந்தோமா என்று அவன் அப்பா சொன்னார். அவனுடைய அம்மா, எவ்வளோ பில் போட போறாங்களோ இதுக்கு, எது எப்படியோ நல்லபடியா சிகிச்சை செஞ்சு முடிச்சிட்டா சரி என்றாள். அந்த மருத்துவமனையில் இவர்கள் 3 நாட்கள் தங்கியிருந்து திரும்பவும் நெஞ்சுவலி எதுவும் ஏற்படுகின்றதா என்பதை ஆராய்ந்த பிறகே இவர்களுக்கான ஆன்ஜியோ செய்யப்படும் என்றனர். அப்போது பத்மா விஜயுடைய கைபேசிக்கு அழைத்தாள். அவளுடைய அழைப்பை பார்த்ததும் கைபேசியை எடுத்துக்கொண்டு வெளியில் ஓடினான். போனை எடுத்ததும், என்னாச்சு, சென்னை போய் சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணப்போ அப்பா பேங்காக்ல இருந்து சென்னை கிளம்பி வரதா சொன்னேன், 2 நாள் ஆச்சு, ஒரு ஃபோனும் காணோம், ஒன்றும் காணோம், சரி நானும் எதுவும் தொந்தரவு பண்ண வேணாம்னு உன்னை கூப்பிடல என்றாள். பதுமா, அப்பா வந்தாச்சு, இப்போ ராமச்சந்திராவில் தான் இருக்கோம், அதான் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்து டாக்டர் அப்பாவுக்கு ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார் என்றான். அப்பாடா, நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன், எப்போ ஆப்ரேஷன் என்றாள். ஒரு 3 நாள் மானிட்டர் பண்ணுவாங்களாம், திரும்ப எதுவும் நெஞ்சுவலி ஏற்படுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பண்ணிடலாம்னு டாக்டர் சொல்லியிருக்கார் என்றான். ஓகே, ஸ்டுடியோ ஆரம்பிக்கிற வேலை எப்போ தொடங்க போற என்றாள். அதற்கு இவன், தொடங்கணும், இப்போ அப்பா வேற இந்த நிலையில இருக்காரு, அதற்கு பிறகுதான் வீட்டில் பேசி கீழையா அல்லது வீட்டுக்கு மேலேயான்னு முடிவு பண்ணி தொடங்கணும் என்றான். அதற்கு பத்மா, ஓ அப்படியா, சரி சரி, உனக்கு நாளைக்கு ஒரு 5 லட்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன் என்றாள். அதற்கு இவன், ஐயோ இல்லை பதுமா, நான் வாங்கிக்கிறேன், இப்போ கொடுத்தேன்னா செலவு கிலவு ஆயிட போகுது என்றான். அதற்கு பத்மா, இல்லை செலவெல்லாம் ஆகாது, பத்திரமா வச்சுக்கோ, ஒருத்தருக்கு நாம் ஏதாவது தரேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டா அதை மனசு மாறுறதுக்கு முன்னாடி உடனே செஞ்சிடணும், என்ன நான் சொல்றது என்றாள். அதனால அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் போட்டு விடு, நான் நாளைக்கு பணத்தை மாற்றி விடுறேன் என்றாள். அவளே தொடர்ந்து, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே, சஞ்சய் உன்னோட மியூசிக் டைரக்டர் விஷயமா சோலையப்பங்கிட்ட பேசிட்டானா, அவரோட கைபேசி என்ன கொடுத்துருக்கான், அவரை நீ தொடர்பு கொண்டா
உன்னை அந்த இயக்குனரோட பையன் நடிக்கிற படத்துல உன்னை அறிமுகப்படுத்துறாராம் என்றாள். அதற்கு இவன், இப்ப வேணா எனக்கு அவருடைய கைபேசி என்ன மெசேஜ் அனுப்பு, எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக முடிஞ்ச அப்புறம் நான் அவரோட பேசிக்கிறேன் என்றான். போனை வைப்பதற்கு முன் பத்மா விஜயிடம், என்ன நீ உன்கிட்ட வர வர காரசாரம் எல்லாம் குறையுது, ஏதாவது கிடையாதா விஜய் குட்டி என்று கொஞ்சினாள். அதற்கு அவன், உம்மா உம்மா மை ஸ்வீட்டி என்றான். பத்மா, என் செல்லம் என்றபடியே, சரி சரி, நாளைக்கு மறக்காம அந்த பிரபல பத்திரிகையை குறிப்பிட்டு வாங்கிடு, என் அட்டப்படம் மற்றும் என்னோட பேட்டி அதில் வருது என்றபடி போனை வைத்தாள். மருத்துவமனையில் உள்ள அறைக்குள் சென்றதும் அங்கு டிவி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பிரபல இசை சேனலில் பத்மா நடித்த படத்திலிருந்து பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் சற்று கிளாமராக தொப்பையை காட்டியபடி ஆடிக்கொண்டிருந்தாள். அதனை இவன் பார்த்து கொண்டிருந்த போது அவனுடைய அப்பா, டே விஜய், டிவியை நியூஸ் சேனலுக்கு மாற்று என்றார். உடனே இவன் நியூஸ் சேனலுக்கு மாற்றிவிட்டு அவனுடைய மனதிற்குள், நானும் பத்மாவும் காதலிக்கிறோன்னு சொன்னா எவனுமே முதல்ல நம்ப மாட்டானுங்க என்றபடி மனதிற்குள் சிரித்து கொண்டான். அப்போது அவனுடைய நண்பன் கார்த்தி கைபேசியில் அழைத்தான். விஜய் போனை எடுத்ததும், என்னடா அப்பாவுக்கு என்னமோ சீரியஸ்னு பரத் சொன்னா, என்ன மச்சி இப்போ அப்பா எப்படி இருக்காரு, நீயும் ஒரு வாரமா எதுவும் பேசவே இல்லையே என்றதற்கு விஜய், இல்லை ஒரு வேலை விஷயமா கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், இப்போ அப்பாவை ராமச்சந்திராவில் சேர்த்துருக்கு, இன்னும் 3 நாள் கழித்து சர்ஜரி என்றான். இப்போ வரவா என்று கார்த்திக் கேட்டதற்கு, இல்லை பேசாமல் நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வந்துரு, எப்படியும் நாளைக்கு மதியம் இங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர மாதிரி இருக்கும், ஊரில் இருந்து எங்கள் அத்தை வந்திருக்காங்க, அவங்க சமையல் செஞ்சு நம்ம 2 பேரும் கொண்டு வந்துடலாம் என்றான். இப்போது உட்கார்ந்திருந்த அம்மாவிடம் சென்று, அம்மா நான் ஒரு ஸ்டுடியோ போடலான்னு இருக்கேன், அதாம்மா எனக்கு கீழையா மேலையா, நம்ம வீட்டில் ஒரு இடம் கொடுத்தா அங்கேயே போட்டுருவேன் என்றான். அவனது அம்மா, அதுக்கெல்லாம் பணம் வேணுமேடா, என்ன பண்ணுவ, நமக்கு வேற அப்பா இப்படி அட்மிட் ஆனதில் வேற ஏகப்பட்ட செலவு என்றாள். அதற்கு விஜய் அவனுடைய மனதிற்குள், எனக்குன்னு கேட்டால் கொடுத்துருவா போறீங்க, அதனால தான் இப்படி தண்டமாக அழுகிறீங்க ஆஸ்பத்திரிக்கு என்று நினைத்து கொண்டே, இல்லை இடம் மட்டும் கொடுங்க, மற்றபடி பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிடுறேன், கீழேயோ மேலேயோ என்பதை முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க என்றான். அதற்கு அவனது அம்மா, அவனுடைய 2 தம்பிகள் கிட்டையும் கேட்டுட்டு சொல்கிறேன் என்றாள். அவனது தம்பி இருவரும் மருத்துவமனையில் உள்ள அறைக்குள் நுழைந்ததும் சற்று நேரம் கழித்து அவர்களிடம், டே விஜய் வீட்டில் ஸ்டுடியோ போட போகிறான்டா, அதான் இடம் கேட்குறான், கீழேயோ மேலேயோ கொடுத்தா சரிங்கிறான் என்றாள். அதனை அவர்கள் இருவரும் காதில் வாங்கி கொண்டதாக தெரியவில்லை. அம்மா சும்மா இருக்கியா, அதெல்லாம் இடம் தர முடியாது, எங்களுக்கு சரக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லையா, இதில் ஸ்டுடியோ போடுறதுக்கு எங்கே இடம் என்றனர். டே பாவண்டா அவன் என்றதற்கு, அப்புறம் பார்க்கலாமா என்று சென்று விட்டனர். இப்படி இவர்கள் சொன்னதை கேட்ட விஜய் மிகுந்த எரிச்சலானான். இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு அம்மாவும் போய் அவனுங்கள்ட்ட பர்மிஷன் கேட்குறா பாரு என்று பொறுமினான். எங்கள் அப்பாவோட இடத்த இவனுங்க யார் தர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு, இப்படியே விட்டோன்னா நம்மளை அப்படியே டம்மி பீஸ் ஆக்கிடுவானுங்க, இதுக்கு ஒரே வழி நாம் அத்தை கிட்ட பேசுறது தான் என முடிவு செய்தான். அவன் அத்தையை தொடர்பு கொண்ட போது மருத்துவமனைக்கு தான் வந்து கொண்டிருப்பதாகவும் அங்கு வந்து பேசிக்கொள்ளலாம் எனவும் தெரிவித்தாள். அத்தை அங்கு வந்து சேர்ந்ததும் நடந்த விஷயத்தை கூறிய போது அவளும் மிகவும் கொதித்தெழுந்தாள். விஜயுடைய அம்மாவிடம் அவனது அத்தை, வியாபாரத்தை தான் அவனுங்க 2 பேர்கிட்டையும் கொடுத்துட்டீங்க, அப்படி என்ன ஓர வஞ்சனையோ இந்த பிள்ளை மேலே, பாவம் அவன் என்னதான் பண்ணுவான், அப்புறம் கல்யாணம் மட்டும் பேசுறீங்க, அவனுக்கு 2 பேரும் வரட்டும் வச்சுக்கிறேன் என்று இவனுடைய தம்பிகள் இருவரையும் கோபத்துடன் திட்டினாள். அதை கேட்ட விஜயின் அப்பா தனது நெஞ்சை பிடித்து கொண்டு என்று மூச்சு விட சிரமப்பட்டார். அதை கண்ட அவனது அத்தை, ஐயோ என்னன்னா ஆச்சு என்றபடி பதறினாள். அவனுடைய அம்மா அவனது அத்தையிடம், இவனுங்க போடுற சண்டையில தான் உங்க அண்ணனுக்கு இப்படி ஆகுது என்றாள். இப்பதானடா சொன்ன விஜய், கொஞ்சம் பொறு, அவங்கள்ட்ட பேசுவோம் என்றாள் அத்தை. முதல்ல அப்பா குணமாகி வரதுதான் முக்கியம், அதுக்கப்புறம் எல்லாம் பார்ப்போம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அவனுங்கள்ட்ட பேசி உனக்கு இடத்த வாங்கி கொடுத்துட்றேன் போதுமா என்றாள். அண்ணி பணம் எதுவும் வேணுமா, ஆஸ்பத்திரிக்கு கட்டுறதுக்கு எதுவும் வேணும்னா தயங்காம கேளுங்க, நான் தரேன் என்றாள். நான் வேணா இன்னைக்கு நைட் உங்களுக்கு துணையா இருக்கவா அண்ணி என்று கேட்டதற்கு, இல்லை நானும் உங்கள் அண்ணனும் மட்டுமே இருந்துக்கிறோம், நீ போய் வீட்டில் இருந்தேன்னா அங்கே சமையலுக்கு உதவியாக இருக்கும் என்று அவன் அம்மா கூறியதும், அப்போ சரி நாங்கள் கிளம்புறோம் என்று விஜயும் அவனுடைய அத்தையும் வீட்டிற்கு சென்றனர். வெளியே சென்ற அத்தையை அழைத்து அவனது அம்மா, வீட்டில் அங்கே போய் எதுவும் அவங்களோட சண்டை எதுவும் போட்டுறாத என்றதும், நான் ஏன் போட போகிறேன் அவங்களோட, அவனுங்களுக்கா தெரியணும், சரி விடுங்க அண்ணி, நான் எதுவும் சண்டை எல்லாம் போடலை, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, போய் அண்ணனை பத்திரமா பார்த்துக்கோங்க என்றபடி வீட்டிற்கு சென்றாள். அடுத்த நாள் காலை நண்பன் கார்த்தி விஜயை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்தான். அவன் வந்ததும் சற்று நேரம் அவனுடன் பேசி இருந்து விட்டு, டே மச்சான், அந்த பிரபல வார இதழ் பேரை குறிப்பிட்டு கொஞ்சம் கடைக்கு போய் அந்த பத்திரிகையை 2 வாங்கிட்டு வா என்றான்.
கார்த்தி அதற்கு எதுக்கு மச்சான் 2 1 போதாதா என்றான். நான் சொல்றத மட்டும் செய், அதுக்கப்புறம் நான் என்னென்ன விஷயத்த சொல்றேன் என்றான். கார்த்தியும் பத்திரிகையை வாங்கி வந்து கொடுத்தான். அதை வாங்கி பார்த்தபோது பத்மா அட்டைப்படத்தில் மிகுந்த கவர்ச்சியாகவும் காந்தக்கண் அழகியாகவும் மின்னிக் கொண்டிருந்தாள். அந்த பத்திரிகையை விஜய் கார்த்தியிடம் கொடுத்து, கேட்டியடா ஏன் 2 வாங்க சொன்னேன்னு, இந்த பத்திரிகையை கவனிச்சியா? ஒன்றும் அறியாதவனாக கார்த்தி அதை கையில் வாங்கினான். பிறகு சற்று சுதாரித்து கொண்டு, ஓ பத்மா, அதான் சார் 2 வாங்க சொன்னீங்களோ என்றான். சரி, உனக்கு எப்படி தெரியும் பத்மா தான் இந்த வாரம் அட்டப்படத்தில் வரான்னு? அந்த பத்திரிகையில் வேலை பார்க்குறவங்க யாரும் உனக்கு பழக்கமா என்றான். அதற்கு விஜய், அதெல்லாம் எனக்கு யாரையும் தெரியாது. பிறகு எப்படி என்று கார்த்தி மேலும் துருவியதும், பத்மா சொன்னாடா என்றான். அதை கேட்டதும் கார்த்தி கெக்கா பெக்கா என சிரிக்க துவங்கினான். இதை பார்த்து கடுப்பான விஜய், இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இந்த சிரிப்பு? ஒன்னும் புரியலையே, நட்டு எதுவும் கழண்டிடுச்சா மச்சான் என்றான் விஜய். அதற்கு கார்த்தி, மச்சான் நட்டு எனக்கு கழல, உனக்கு தான் கழண்டிடுச்சோன்னு சந்தேகமா இருக்கு என்றான். மேலும் அவன், அவ என்ன ஃபிகரு, அவ என்ன ரேஞ்சு, அதுவும் உன்கிட்ட நான் அட்டப்படத்தில் வரேன்னு சொன்னாளா? பாவம் மச்சான், நீ அவ மேல ரொம்ப பைத்தியம் ஆயிட்ட போல என்றான் கார்த்தி. அவ ஏதோ உன் பாட்டுக்கு வந்து ஓசியில் நடிச்சு கொடுத்தாளே, அதுவே பெரிய விஷயம். போவியா? போய் ஏதாவது வேலை இருந்தா பாருடா என்றான் கார்த்தி. விஜய் உள்ளூர சிரித்து கொண்டே, இதுக்கே இவ்வளோ பொறாம பொங்குதே, அவ என்னை லவ் பண்றான்னு சொன்னேன்னா ஒருவேளை இங்கே மூச்சடைச்சு செத்துருவானோ? சரி, இவனை விடக்கூடாது என்று மேலும் வெறுப்பேற்றி பயப்புள்ளைய சூடாக்கிடுவோம் என்று முடிவு செய்தான். மச்சான், நான் சொல்றத எப்படி நீ ஏத்துக்க போறேன்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன், பத்மா என்னை லவ் பண்றாடா என்றதும் கார்த்தி இப்போது கோபத்துடன், அளந்து விட்டது போதும், நிப்பாட்டு, எனக்கு சின்ன வயசுலேயே காது குத்தி மொட்டை அடிச்சிட்டாங்க என்றான். விஜய் கார்த்தியிடம், ஏண்டா என்ன அவள் லவ் பண்ணக்கூடாதா? என்னடா இது, அவள் எவ்வளோ பெரிய நடிகையாக இருந்தாலும் அவளும் ஒரு சராசரியான பொண்ணுடா. அவளுக்கும் மற்ற பொண்ணுங்களை மாதிரியே எல்லா உணர்வும் இருக்கிறது சகஜம்தானே. யாருக்கு யார் மேலே திடீர்னு காதல் ஏற்படும்னு சொல்லவே முடியாது. இதுக்கெல்லாம் வரமுறையாக வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? நான் இன்னார், நான் இவ்வளோ பெரிய நடிகை, அதனால் அவர் கூட தான் எனக்கு காதல் வரணும் அப்படின்னா அது மனுஷன் இல்லை, அது இயந்திரம். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.